சூறாவளிக்கிறோம். ஸோ ஹாலிடேக்கு இப்போ பாருங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி கொண்டிருக்கிறோம். Madam, one can go on this side, you can go on the other side. No, no, thank you. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சூரிச்சிலிருந்து துபாய்க்கு போன ஃப்ளைட் நான் போய் கொண்டிருந்தோம். ஒரு 1 ஹவரில் ஃப்ளைட் லேண்ட் பண்ண போகுது. இந்த பெரிய ஃப்ளைட் என்று வேறுங்கள். அந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாங்க இதால் போய் கொண்டிருக்கிறவன்ட்டு. எவ்வளோ உயரத்தால் பறக்கிறோம், எத்தனை பாக செல்சியஸ் என்னது எல்லாமே அதில் போட்டிருக்கிறாங்க. வெப்பநிலை எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களோட வாசலில் தான் இது போட்டிருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்கள்? இறால் பிரியாணி. நீங்கள் சிக்கன் பிரியாணி, அப்பாவும் இறால் பிரியாணி. ஓகே, நானும் இறால் பிரியாணி எடுத்துருக்குறேன். இதுதான் நாங்கள் வந்த ஃப்ளைட். இறங்கி கொண்டு வராங்க. நாங்கள் முன்னுக்கு வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். நீளமான பெரிய ஃப்ளைட்டு. நாங்கள் இப்போ துபாய் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். துபாய் ஏர்போர்ட்டில் பஸ்ஸில் ஏறி ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்களை கூட்டி போய் கொண்டிருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு ரான்சீட், துபாய் ரான்சீட் தான் நாங்கள் டிக்கெட் போட்டது. ஸோ அங்கே 3 மணி தியாலம் ட்ரான்சிட். ஸோ அங்கே நின்று நாங்கள் அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்பு நோக்கி போவோம். கிளம்பு போனதும் என்னால் வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியாமல் போயிட்டுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொழும்புல நின்று பெட்டிக்லோ போயிட்டு பெட்டிக்லோவில் ஒரு 3-4 நாள் நின்றுட்டு திரும்பவும் கொழும்பில் வந்து நிறைய இடங்கள் பார்த்து நான் அந்த வீடியோவில் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு கட்டங்களை நான் இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள்.
சொன்னாங்க அவர்கிட்ட போகணுமா எடுத்துட்டு இங்கே நம்ம நடந்து வாங்கி நான் பாருங்க அந்த போட்டை எல்லாத்தையும் போட்டோம் அந்த நிப்பாட்டே தான் நடந்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பராக்கிரம சமுத்திரம். 125 இயர்ஸ். இதுதான் அந்த சமுத்திரம். அதாவது தண்ணிக்கு நடுவில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. பாருங்க, டூரிஸ்ட் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இதுக்குள்ளே தான் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லை, உள்ளுக்குள்ளே போனால் பார்க்கலாம். நாங்கள் பார்க்கல இதில், நான் உங்களுக்கு மேலால் காட்டுறேன். புலனறுவையில் இந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. கிரித்தலா என்ற இடத்துல உள்ள ஒரு புத்தர் சிலை. பாருங்க, பெரிய ஒரு புத்தர் சிலை. வாங்கிட்டார். பாரம் தானே, அதுக்கு போறோம். அது அப்படியே விழுங்குது. என்ன வேற அடிக்குதா? ஐயோ, நல்லா கடிக்குது. பாருங்க மக்களே, சிங்கள மக்களை எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லி பூரண இன்றைக்கு வந்து ஃபுல் மூன்ன்றபடியாக ஃபுல் மூனில் இப்படி ஃப்ரீயாக ஐஸ்கிரீம், ஜூஸ் வகைகள், கஃபே, டீ மற்றும் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க மக்களுக்கு. எவ்வளவு நல்ல மக்கள் பார்த்தீங்களா? ஒவ்வொரு பூரணைக்கும் இப்படி செய்வாங்களாம். இந்த அப்படி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய தென்னந்தோட்டங்கள்.
ஸ்லோனில் பிலாமரத்தை பாருங்கள், எவ்வளவு உயரமான மரத்தில் காட்சி இருக்கு. பிலாக்காய் என்று ஸோ எல்லாமே பிலாமரங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரம்புட்டான் மரத்தை நிறைய காய்ச்சி இருக்குது, இன்னும் பழுக்கவில்லை. அதில் உள்ளது ரம்புட்டான் மரம். ஓ வடிவாக இருக்கு. ஓகே பாருங்கள், ரம்புட்டான் மரத்தை காய்ச்சி இருக்கு நிறைய ரம்புட்டான். ஓகே கையில் குளையா தர சொல்லுங்க. ರತ್ತು ರತ್ತು ಬೇಕದೇಂಟೆ ಹೊಂದ ಅವು ಓಕೆ ಓಕೆ சீயாயிட்ட கீயது சீயட்டு சும்மா தருவாங்க. லைட் பார்த்து கிளம்புல நாங்கள் தங்குறதுக்காக வந்து எடுத்திருக்கிற ஒரு வீடு தான் அது. ஸோ 12,000 ஒரு நைட்டுக்கு. இது வந்து ஹால், இது எங்களோட மகள், அது டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, ஷூவல் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது, சின்ன ஒரு கிச்சன் இருக்குது. இதை திறந்தால் இதில் வழியில் பார்க்கலாம். பெல்கனி, ஸோ பியூட்டிஃபுல், நல்லா இருக்குது இந்த இடம். சாப்பாட்டு மேசை, இது ஒரு பெட்ரூம், டபுள் பெட் போட்டிருக்குறாங்க. அதுக்குள்ளாலேயும் அந்த பெல்கன் இருக்குது, வெளியில் பார்க்கலாம். ஒரு உடுப்புகள் வைக்கிற இது வச்சுருக்குறாங்க, ஏசி, ஃபேன் இருக்குது, மேக்கப் பண்ணுறதுக்கு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு மெட்ரஸும் தராங்க. அதோட இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற டாய்லெட், டிவி, ஷவர், அப்புறம் அங்கால போனால் இது ஒரு பெட்ரூம், அயர்ன் பண்ணுறது கூட வசதி இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு மெட்ரஸ் வச்சுருக்குறாங்க, தேவை என்றால் பாவிக்கலாம். ஏசியும் இருக்குது, ஃபேனும் இருக்குது. இது டாய்லெட், ஷவர், ஹாட் வாட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ
ஓகே, இதான் நாங்கள் 4 இரவுகள் தங்க போகிற வீடு. இதில் இருந்தோண்டு நாங்கள் பல இடங்களை கொண்டே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு முதல்ல அடுத்து காட்டுறேன் நான். ஓகே, வெள்ளவத்தையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து முஸ்லீம் கடை உண்டு பாருங்க. இப்படித்தான் கொடுக்குறாங்க. எல்லோரும் அதை வந்து ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்றாங்க. எங்களுக்கு அது சரி வராது. ஸோ நாங்கள் வந்து பிளேட் எடுத்துருக்கிறோம். அந்த பாத்திரத்தில் இருந்து பிளேட்டில் போட்டு சாப்பிட்றாங்க. அதில் ஒரு இதொன்று இருந்தது. என்ன வடிவாக இருந்தது? அது ஒரு அடுக்கும். அதில் ஒரு நடிகை ராதிகா நின்ற சன்லா ஹோட்டல் இதுதான் அந்த வெடி பிரச்சனை ஒன்று நடந்தது. ஸோ அந்த ஹோட்டல் வெள்ளவத்தையில் பீச்சுக்கு முன்னுக்கு இருக்கிற ஹோட்டல் வந்தது. அது பக்கத்தில் நான் அந்த தாமரை கோபுரம் தான் தெரியுது. ஸோ வெள்ளவத்தை பீச்சோரமாக நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். நல்ல காற்று வண்டி கொண்டு 9:30 மணி ஆகுது. இவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த பீச் என்று பாருங்கள். நீங்கள் ஏன் பின்னுக்கு வரீங்க? சோரமாக இந்த பாம்பு குரங்க வழி ஒரு மைசன் விளையாட்டு காட்டு. ஐயோ, அதை மூடி போச்சு. கொழும்பு கோல்ஃபேஸுக்கு முன்னுக்கு தான் இந்த குரங்கையும் பாம்பையும் வச்சு இந்த மென்ஷன் சில விளையாட்டுகளை காட்டியிருக்கிறதையும் பார்த்து கொண்டு நாங்கள் தூங்குறதுக்கு நாங்கள் இருந்த இடத்துக்கு போயிட்டோம். பூரா அடுத்த நாள் அன்றைக்கி காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் வேறு இடங்களாக பார்த்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன்.